ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ள நான் கிட்டத்தட்ட ஒரு 20 டிஃப்ரெண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி டெய்லி ட்ரெயினர் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 20 டிஃப்ரெண்ட் பேர்ஸில் எனக்கு இந்த ஷூ தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு பக்காவாக செட் ஆச்சு. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஷூ அடிடாஸ் சூப்பர்னோவா ரைஸ் 2. இந்த ஷூவை எனக்கு அந்த லெவல் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் எனக்கு இதோட ஸ்டாக் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனதுனால கிரவுண்ட் ஃபீல் எனக்கு ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதனால் இதோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்துச்சு. பட் நான் இதில் ரன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த அந்த இம்ப்ரெஷன் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஷூஸில் என்னென்னலாம் தேவை, இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட். அதனால் வந்து ஏன் எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினருமே ஒரு பிகினர்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி அவங்க செட் பண்ண மாட்டாங்க. சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நோவா பிளாஸ்ட் எடுத்துக்கலாம், யூ கேன் டேக் விமரோ 18. இந்த ஷூஸ்லாம் ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர். பட் இதில் சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். என்ன காம்ப்ரமைசஸ்னால், உங்களுக்கு ஸ்லோவாக போகும்போதும் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குதா, இல்லைனா உங்களோட காஃபுக்கெலாம் அந்த லெவல் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருக்கா அப்படின்ற சில ஃபீச்சர்ஸை நான் செக் பண்ணுவேன். அது எல்லா ஷூஸ்லையும் கிடைக்காது. எனக்கு இந்த ஷூவில் செமையாக கிடைச்சிது. ஏன் அப்படின்னா இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபோம், பீபெக்ஸ் ஃபோம் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரீம் ஸ்டெக் ஃபோம். அண்ட் இந்த ஃபோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அண்ட் ரொம்ப ஒரு மாடரேட்டான ஒரு ரீபவுண்ட் வேல்யூ இருக்குது. அதனால் நான் ஓடும்போது எனக்கு 100 இல்லை 200% அந்த இம்பாக்டை எனக்கு அப்சர்வ் பண்ணுது. எல்லா ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர்லையும் அந்த அப்சார்ப்ஷன் இருக்கும், இதுலேயும் இருக்குது. பட் இதில் அந்த ஒரு ரீபவுண்ட் வேல்யூ கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப பயங்கர பவுன்சியாகவும் இல்லை, ஸ்ப்ரிங்கியும் இல்லை. அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது. ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் அவங்க கொடுத்துருக்க இந்த அவுட் சோலோட பேட்டர்னும் கூட அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் தே ஆல்சோ ஹேவ் சம் சார்ட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் இதில் இருக்கிறதுனால ஒரு பிகினர்ஸ்க்கு ரன் பண்ணும்போது எவ்வளோ ஸ்லோவாக ஓனாலும் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா இம்பாக்ட் ப்ரொடெக்டிவாக இருக்கணும். அது எல்லாமே எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஷூ லைட்டராக இருக்கணும், அண்ட் நல்ல ப்ரீத்தபிளாக இருக்கணும், அண்ட் ஹைலி டியூரபிளாக இருக்கணும். இது எல்லாமே எனக்கு இந்த ஷூவில் இருக்குது. எல்லா ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினிலும் இதை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸை பார்த்துருவீங்க. சில ஃபீச்சர்ஸ் இருக்காது, பட் இதில் எல்லாமே எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அப்பர் ரொம்ப ஹை குவாலிட்டி இன்ஜினியர் மெஷ்ல கொடுத்துருக்காங்க, நல்ல ப்ரீத்தபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் ஃபோம் ட்ரீம் ஸ்டைக் கொடுத்துருக்காங்க. அவுட் சோல் நல்ல திக்கான டியூரபிளான ஒரு அவுட் சோல் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 100 கிலோமீட்டர் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேரில் மலையில் ஓன எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. லேஸ் டங் எல்லாமே ஒரு பிகினர்ஸ்க்கு நியூட்ரல் ஆர்க் உள்ள ரன்னர்ஸுக்கு சூப்பராக செட் ஆகும். I compare this with Vimero 18, Nova Blast, New Balance 1080, V14, Puma Magnify, Puma Electrify, and there are so many other models out there. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸுக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சூப்பர்பான ஒரு ரைடு கொடுக்கக்கூடிய ஒரு ஷூவாக தான் நான் அந்த ஷூவை பார்க்குறேன். எனக்கு டாப் 3 பெஸ்ட் பிகினர் ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினரில் கண்டிப்பாக இது நம்பர் 1 or நம்பர் 2 கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இந்த ஷூவை நான் ரீசெண்ட் டைமில் 7,000 9,000 அஜிஓ, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் ஆன்லைன் வெப்சைட்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 8,000 கிடச்சிதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் யுவர் மணி யூ வில் எவர் கெட். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பீஸ்.